ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமாலா ஷிஃபா. இன்னைக்கு ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸ் வெறும் மை கோல்டன் பிளட். ஃபஸ்ட்டு சீனில் ஏதோ ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆகி நிற்குதோ இல்லை என்னன்னு தெரியல. ஏதோ நடு காட்டில் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே யாரோ ஒரு ஆள் கழுத்தில் வேம்பயர் கடித்த மாதிரி ரத்தம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு லேடி ஓடி போயிட்டு இருக்காங்க. லேடி கையில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அவங்க ஓடுறாங்கன்னு நல்லா தெரியுது. அப்போ யாரோ அந்த லேடியை துரத்திட்டு வர மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ் போட்டு இருக்க யாரோ ஒரு ஆள். அந்த ஆள் இந்த லேடியை பிடிச்சிடுறான். அப்புறம் அந்த லேடியை கடிச்சு அந்த லேடி இறந்து அங்கேயே கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தை மட்டும் கீழே தனியாக அழுதுகிட்டு இருக்க. அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் அந்த குழந்தைய பக்கத்தில் போய் எடுக்க போகிறான். அப்போ கனவுலேருந்து எந்திரிக்கிறான் நம்மளுடைய ஹீரோ. இவன் தான் டாங்கு. அவன் இருக்கிற ரூமில் பார்த்தா நிறைய சின்ன பசங்க, பக்கத்தில் ஒரு பெரிய பையன் தூங்கிட்டு இருக்கான். பார்க்குறதுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி இருக்குது. பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கவன் பேர் டாங்லாம். அவனை போய் எழுப்புறான். டேய், இன்னைக்கு உன்னோட டேர்ன், இன்னைக்கு நீ தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல அவனும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கிற ஏதோ மியூசிக்கை போட்டு விட அந்த ரூமில் இருக்க சின்ன பசங்க எல்லாருமே ஆடுறாங்க. அவனும் ஆடுறான். ஆடிட்டு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி மறுபடியும் பெட்டில் தூங்கிடுறான். டேய், அப்படின்னா நீ உண்மையாலுமே எந்திரிக்கலையா? தூக்கத்தில் தான் ஆடிக்கிட்டு இருந்தியா? சின்ன பசங்க முன்னாடி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு டாங் அவனை திட்டுறான். ஆனால் அதுக்கெல்லாம் டாங்லாம் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க. டாங்க்கு ஒரு ஐடியா வருது. அங்கே இருக்க மற்ற பசங்களை பார்த்து, இப்போ யார் இவனை எழுப்புறீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு 2 முட்டை தரேன் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே சேர்ந்து அவனை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. பாவன் டாங்லா எப்படியோ எந்திரிச்சு உட்காந்துடுறான். ஐயோ விடுங்கடா, போதுண்டா, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தூங்கி எந்திரிச்சதுமே அவன், நேற்று நைட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே டாங் அப்படியே ரொம்ப பயந்து ஓடி போய் கிச்சனில் பார்க்குறான். பார்த்தா கேஸ் எல்லாம் நல்லா ஆஃப் ஆகி தான் இருக்குது. அப்படின்னா இவன் நம்மளை ஏமாத்திட்டானா அப்படின்னு இவன் கடுப்பாயிட்டு திரும்பி ரிட்டன் ரூமுக்கு போக போகிறான். அப்போ கதை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாருமே சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க. என்னென்னா அன்னைக்கு டாங்குக்கும் இன்னொரு சின்ன பையனுக்கும் பர்த்டே போகலாம். அதுக்காகத்தான் எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டாங்லாவும் சேர்ந்து தான் பிளான் பண்ணான் போல. ஏன்னா அவன் பார்த்தா தூங்குற மாதிரி தெரியல. அவனும் ஃப்ரெஷ்ஷாக தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்ஃபனேஜில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பேர் வந்து மிஸ் நுவான் அப்படின்னு கூப்பிடுறாங்க எல்லாருமே. அவங்க தான் அந்த ஆர்ஃபனேஜை பார்த்துக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பர்த்டே சாங் பாடிட்டு கேக்கை கட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அப்படியே பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்து உங்கள் 2 பேருக்குமே ஃபேர்வெல் பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு மிஸ் லுவான் சொல்கிறாங்க. என்னென்னா டாங்கும் டாங்லாவும் இப்போ படிக்கிறதுக்காக தாய்லாந்து போக போகிறாங்க. சாரி, தாய்லாந்து கிடையாது. அவங்க ஆல்ரெடி இருக்கிறது தாய்லாந்து தான். இப்போ பேங்காக் போக போகிறாங்க. அங்கெல்லாம் குட்டி பசங்கள்லாம் கேட்குறாங்க எங்கே போகிறீங்கன்னு. நாங்கள் காலேஜ்க்காக பேங்காக் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல நாங்கள் அவங்க கூட வரோம் அப்படின்னு அந்த குட்டி பசங்கள்லாம் சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்கள் எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்தால் நான் உங்களையும் பேங்காக் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்புறம் அந்த கேக்கை பார்த்துட்டு, இது அந்த ஃபேமஸ் சாக்லேட் கேக் தானே, எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த கேக்கை கட் பண்ணுறதுக்காக அவன் பக்கத்தில் இருக்க கத்தி எடுக்கிறான். அவன் கத்தி எடுத்ததுமே அந்த மிஸ் நுவான் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. கத்தி எதுக்கு நீ இப்போ கையில் எடுத்த? நான் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. எங்கேயாச்சும் உன் கையில் கீறி ரத்தம் வந்துட்டால் நான் என்ன பண்ணுறது, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டு இருப்போம். ஒரு இடத்துல ஏதாவது சின்னதாக ஒரு காயம் பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா அந்த ரத்தம் வந்து நமக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் அது ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்தம் ஸ்டாப் ஆகவே ஆகாது. அது பாட்டுக்கு உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் வெளியில் வர வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிசீஸ் தான் டாங்க் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ இப்படி இருந்தால் நான் எப்படி உன்னை பேங்காக் அனுப்புறது? டாங்க்லாம் நீ தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு கவலைப்படுறாங்க. அதுக்கு டாங் சொல்கிறான், என்ன நினச்சா கவலைப்படுறீங்க? நீங்கள் அந்த டாங்க்ல அவனை நினச்சி தான் கவலைப்படணும் அப்படின்னு அவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டு எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்ட போகிறாங்க. அப்போ டாங்குக்கு கதவுக்கிட்ட யாரோ ஏதோ சம்திங் அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது. ஸோ அவன் வெளியில் போய் பார்க்குறான். ஆனால் அங்கே வெளியில் யாரும் இல்லை. ஆனால் ஒரு கிட்டார் வச்சுருக்குது, புதுசாக ஒரு கிட்டார். அந்த கிட்டாரை போய் எடுத்து பார்க்குறான். அதில் டாங்கோடைய பர்த்டேக்காக யாரோ அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அண்ட் கங்க்ராட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்குது. அவன் அந்த கிட்டாரை எடுத்துகிட்டு உள்ளே வரான். அவன் என்ன நினச்சிக்கிறான், மிஸ் நுவான் இருக்காங்கல்ல, அவங்க தான் இவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போலயே, நான் என்னுடைய பழசே வச்சுட்டு இருந்திருப்பேன், ஆனால் இப்போ பழசை எங்கள் பசங்களுக்காக விட்டுட்டு நான் இந்த புதுசு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த மிஸ் நுவானுக்கு எதுவுமே புரியல. இதை நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க, வெளியில் வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்ல அவங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலையாட்டுறாங்க.
அப்போ டாங்க்ல கேட்குறான், அவனுக்கு மட்டும் என்ன இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு கேட்க, அதுக்கு மிஸ் நுவான்னு சமாளிக்கிறாங்க. இது நான் காசு கொடுத்து வாங்கல, டொனேஷனாக வந்துச்சு அப்படின்னு அவங்க கொடுக்காத கிஃப்ட் அவங்களே கொடுத்த மாதிரி எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. மறுபடியும் ஒரு டைம் டாங்க பார்த்து, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உன் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியில் வரக்கூடாது, புரிஞ்சுச்சா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு அதையே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க ரத்தத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்க யாருக்காச்சும் டவுட் வந்துச்சுன்னா, இந்த சீரிஸ் வந்து ஒரு வேம்பயர் சீரிஸ். இது நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் அவங்க ஆல்ரெடி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரத்தத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம். அப்புறம் அவங்க டாங்க்லா கட்டியும் பேசி இவனை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு வழியாக அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்க அவங்க முடிவு பண்ணுறாங்க. தாங்களாவும் பேங்காக் வந்துடுறாங்க. 2 பேருக்குமே செம்ம ஹாப்பி. காலேஜ் கேம்பஸ்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். வாட்ச்மேன் இவங்கள பார்த்து யார் நீங்கன்னு கேட்க, நாங்கள் இன்றைக்கி மூவி நாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க ரூமுக்கு வந்துடுறாங்க. 2 பேருக்குமே செம்ம ஹாப்பி. சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அவங்க காலேஜுக்கு வர்றது தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ரூமு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரும் லாண்ட்ரோமேட்க்கு போகிறாங்க துணி துவைக்கிறதுக்காக. துணி துவைச்சிட்டு இருக்கும்போது டாங் சொல்கிறான், துவைச்சி முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஊர் சுற்ற போகலாமா அப்படின்னு. அதுக்கு அவன், இல்லைடா எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொன்னான். பார்ட் டைம் ஜாபா? ஆனால் மிஸ் நுவான் நம்மளை பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது எனக்காக கிடையாது உனக்காக அப்படின்னு சொல்கிறான். நீ தான் பண்ணக்கூடாது, நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, டேய் அப்படின்னா என்னையும் கூட்டிகிட்டு போயேன், நானும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணால் உனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ துணியெல்லாம் காய போட்டுட்டு ரூமில் போய் சமத்தாரு அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ்டா அப்படின்னு திரும்ப திரும்ப கெஞ்சுறான். ஆனால் டாங்க்லா கேட்ட மாதிரி தெரியல. அப்போ டாங்க்லாக்கு அவனுடைய பார்ட் டைம் ஜாப்லேருந்து மெசேஜ் வருது. அவனுக்கு இப்போ ஏதோ ஒரு ஒர்க்கு வந்துடுச்சு. ஸோ நான் இப்போவே ஒர்க்குக்கு போய் ஆகணும், இந்த துணியெல்லாம் நீயே காய வச்சுட அப்படின்னு அங்கேருந்து போக போகிறான். அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் வேலை செய்கிற இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு அசைன்மெண்ட் வந்திருக்குது. இப்போ ஒரே டைம் எப்படி நான் 2 வேலை செய்கிறது அப்படின்னு அவன் புலம்புறான். உடனே டாங்குக்கு ஒரு ஐடியா வருது. வேணும்னா நான் வேணா பண்ணவா அப்படின்னு கேட்க, நீ வாயை மூடு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஒழுங்காக துணியெல்லாம் காய போட்டுட்டு நல்லா பெண்ணா ரூமில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். டாங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி அப்படின்னு அவனும் அமைதியாக ஒத்துக்கிறான். இந்த துவைச்ச துணியெல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடியில் காய போட போகிறான். துணியை காய போட்டு இருக்கும்போது அதில் ஒரு டிஷர்ட் வருது. அந்த டிஷர்ட்டை பார்த்ததுமே அவனுக்கு சின்ன வயசில் நடந்தது ஞாபகம் வருது. இதே டிஷர்ட்டை அவன் சின்ன வயசில் மிஸ் நுவான் கூட சேர்ந்து காய போட்டுட்டு இருப்பான். அப்போ மிஸ் நுவான் கிட்ட கேட்பான், துணியை காய போட்டுட்டு நானும் போய் டாங்லா கூட சேர்ந்து விளையாடவா அப்படின்னு. ஆனால் மிஸ் நுவான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது இவனை வந்து விளையாடுறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு இவனை விளையாட ஓடி போயிடுறான். நானும் அவன் கூட விளையாட வரேன்டா அப்படின்னு டாங்லா கிட்ட சொல்ல, நீ என் கூட விளையாட வரியா? ஆனால் மிஸ் நுவான் ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல, அவங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அவனும் கூட சேர்ந்து விளையாட போகிறான். அப்போ மிஸ் நுவான் அங்கே வந்துட்டு, உனக்கு இப்போ யார் இங்கே பர்மிஷன் கொடுத்தா? எத்தனை டைம் சொல்லியிருக்கிறது, உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி கேம் எல்லாம் நீ விளையாடக்கூடாது, உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது தெரியாதா? ஏதாச்சும் நடந்து உன் கையில் எங்கேயாச்சும் அடிப்பட்ட ரத்தம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், உன் உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் வெளியில் வந்துடும் அப்படின்னு அவனை விளையாடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி விளையாட தான் அலோவ் பண்ண மாட்டேங்க, அட்லீஸ்ட் பசங்க விளையாடுறத நான் வேடிக்கையாச்சும் பார்க்குறேனே அப்படின்னு சொல்ல, அதுக்கும் மிஸ் நுவான் அலோவ் பண்ண மாட்டாங்க. பாவம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு இப்போ ஞாபகம் வருது. இதே மாதிரி இன்னொரு நாள் அவன் சின்னதாக இருக்கும்போது, யாருமே இல்லாத டைம் அவன் தனியாக இருக்கும்போது விளையாட போகலாம் அப்படின்னு, யாரும் பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக விளையாட போகிறான். அவனும் டாங்லா மாதிரி அந்த கம்பியில் தொங்கிட்டு கால் எடுத்து மேலே வைக்கிறான். ஆனால் அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறான். அதே நேரம் இங்கே இப்போ இவன் துணி காய போட்டுட்டு இருக்கால, இவனுக்கு பின்னாடி இருந்த கம்பி இவன் மேலே விழ போகுது. அப்போ அந்த பக்கமாக யாரோ போகிற மாதிரி இருக்கு. யார் அது அப்படின்னு டாங் கேட்குறான். ஆனால் சுற்றி முற்றி பார்த்தா யாருமே அங்கே இல்லை. அப்புறம் அந்த கம்பி எடுத்து அவன் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அவன் துணியை காய போட்டுட்டு இருக்கான். அப்போ யாரோ தூரத்துலேருந்து டாங்கை நோட்டீஸ் பண்ணுறாங்க. துணி காய போட்டிருக்கான்ல, அப்போ டாங்லாவுடைய பாக்கெட்டில் இருந்து இவனுக்கு டாங்லாவோட பார்ட் டைம் ஜாப் பண்ணுற அந்த இடத்தோடைய விசிட்டிங் கார்டு கிடைக்கிது. ஸோ அதை வச்சுட்டு இவன் டாங்லாவுடைய இடத்துக்கு வேலைக்கு போகிறான். அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது.
"அப்பா எவ்வளோ பெரிய இடம்" அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறான். அந்த இடத்த ஃபோட்டோ எடுக்க போறான். அப்ப அங்க ஒர்க் பண்றவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஃபோன் அவன் கையிலேருந்து வாங்கிடுறாங்க. "யாரு நீ? உனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? நீ இப்ப தானே புதுசா வந்திருக்கவன். உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்க, அவன் டாங்குன்னு சொல்ல வரான். ஆனா டாங்க்ல அப்படின்னு மாத்தி சொல்லிடுறான். "சாரி, நான் குரூப் சாட் என்னோடது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ரூல்ஸ் எதுவும் படிக்கல" அப்படின்னு சொல்ல, அவங்க லிஸ்ட்ட பார்க்குறாங்க. லிஸ்ட்ல டாங்க்லோட பேர் இருக்குது. "ஓ! நீ தான் டாங்லாவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்ல, "போன பார்ட்டியில வந்தவங்க உன்னை பத்தி சொன்னாங்க. ஆனா அத பத்தியெல்லாம் இப்ப எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இது மத்த ஈவெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. உன் வேலைய நீ கரெக்ட்டா பண்ணணும். முக்கியமா இங்க தண்ணி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. நீ உன் வேலையில இருக்கும்போது உன் வேலைய மட்டும் பார்க்கணும். பொண்ணுங்கள பார்க்கறது, தண்ணி அடிக்கிறது அந்த மாரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நான் சொல்றத மட்டும் பண்ணு" அப்படின்னு அவன வேலை செய்ய கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹோட்டல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ற பார்ட்டி போய்க்கிட்டு இருக்குது. ஒரு ஃபேஸ் சீரம லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அத லான்ச் பண்றது இவன் தான். இவன் பேரு மிஸ்டர் நக்கன். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவன இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "உங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ண கொஞ்ச நேரத்திலே எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு" அப்படின்னு கேட்க, "ஆமாம், வெறும் 4 ஹவர்ஸ்ல எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனா கவலைப்படாதீங்க. அந்த எல்லாத்தையும் மறுபடியும் நான் ரீஸ்டாக் பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்தில மறுபடியும் ரீஸ்டாக் ஆயிடும். மறுபடியும் நீங்க ஆர்டர் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நக்கன் பக்கத்துல இருக்க பொண்ணு பேரு மீனா. மீனா வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்டுடைய குளோபல் அம்பாசிடர். "நீங்களும் மீனாவும் இன்னைக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அஃபிஷியல் பண்ணிடுவீங்க தானே?" அப்படின்னு கேட்க, "நான் இன்னைக்கு அஃபிஷியல் பண்ண போகிறேன் தான். இவங்க தான் எங்களோட குளோபல் அம்பாசிடர்" அப்படின்னு அதை அஃபிஷியலாக சொல்கிற மாதிரி சொல்கிறோம். அதாவது உங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு அதை பப்ளிக் பண்ண மாட்டோம். அப்ப பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க அந்த லேடி ரிப்போர்ட்டர இடிக்க, அந்த லேடி ரிப்போர்ட்டரு முன்னாடி இருக்க நக்கன இடிச்சிடுறான். கரெக்ட்டா அவனுடைய வாட்ச்ல இடிச்சிடுறான். அவனோட வாட்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்ல. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த லேடி ரொம்பவே பயந்துடுறா. "சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். யாரோ என்ன இடிச்சிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, அந்த நக்கனும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி, "அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. வாட்ச் தானே. இன்னைக்கு நைட்டு நம்ம டைம் பார்க்காம செலிப்ரேட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது" அப்படின்னு எல்லார் முன்னாடி நல்லவ மாரி பேசிட்டு அவன் பக்கத்துல இருக்க பாடி கார்ட் கிட்ட என்னமோ கண்ண காட்டுறான். என்ன சொல்றான்னு தெரியல. இங்க டாங்கு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றா சோல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து 1,00,00,000 ப்ராடக்ட் சோல்ட் ஆகிடுது. அப்பன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஒரு பாடி கார்டுக்கு கண்ணு காட்டினால அந்த பாடி கார்டு அந்த லேடி ரிப்போர்ட்டரை அங்கேருந்து எப்படியோ கடத்திட்டு போயிடுறான். அத போய் நக்கன் கிட்ட ரிப்போர்ட் பண்றான். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. திடீர்னு ஒரு ரிப்போர்ட்டர் காணாம போயிட்டா, யாருக்கும் எந்த டவுட்டும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவன் இங்க இருக்க எல்லாருக்கும் சர்வ் பண்ண போக, இன்னொருத்தன் வந்து டாங் கிட்ட, "இது என்னோட ஏரியா, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் பூல் கிட்ட சர்வ் பண்ணு" அப்படின்னு சொல்ல, அவன் பூல் இருக்கிற இடத்துக்கு சர்வ் பண்ண போறான். இங்க நக்கன்னு மத்தவங்க எல்லாரும் கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் அந்த பூல் ஏரியாவுக்கு வரான். சுத்தி நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல. இவன் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பேங்காக் வந்திருக்கான். இதெல்லாம் இவனுக்கு ரொம்ப புதுசா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் கையில இருந்த 2 ஒயின ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. அப்ப யாரோ தண்ணியில குதிக்கிற சத்தம் கேட்குது. அங்க தண்ணியில நம்மளோட இன்னொரு ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா ஸ்விம் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அவன் தண்ணியில இருந்து எந்திரிக்கிறத இவன் வச்ச கண்ணு வாங்காம அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய இன்னொரு ஹீரோ பேர் மார்க்கு. அவன் தண்ணியிலேருந்து மெதுவாக வரதை இவன் பார்க்க இவனோட ஹார்ட் அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அவனே கொஷின் பண்ணிட்டு இருக்கான். மார்க்கு பூல்லேருந்து வெளில வந்துட்டு அவன் தலையை தொடச்சிக்கிட்டு இருக்கான். இவன் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட பாடியை மேலேருந்து கீழே வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததில்லை போல. ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அவனையே பார்த்துட்டு எச்சல் முழுகிட்டு இருக்கான். அடுத்து இப்போ மார்க்குக்கு தான் இவன் போய் சர்வ் பண்ணணும். கையில் அந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு தயங்கிக்கிட்டே போகிறான். மார்க் அங்கே ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கான். மார்க்கு பின்னாடி போய், "சார், உங்களோட ட்ரிங்க்" அப்படின்னு சொல்ல, இவன் வாய்ஸை கேட்டதுமே மார்க் திரும்பி இவனை பார்க்குறான். இவனை பார்த்ததுமே "நீயா?" அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அதாவது மார்க்குக்கு இவனை ஏற்கனவே தெரியும் போல. இவனை தெரியுன்ற மாதிரி இவன் பக்கத்தில் வர, ஆனால் டாங்க்கு இவன் யாருன்னு தெரியாதுல்ல. அவன் பயந்துக்கிட்டே பின்னாடி போகிறான். பின்னாடி போகிறவன் தண்ணிக்குள்ளே விழுந்துடாமல் இருக்க, இவன் இடுப்பில் கையை வச்சு அவனை பிடிச்சிடுறான். டாங் இவனையே பார்க்க, மார்க்கு இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். மார்க்குக்கு இவனை நல்லா தெரியும் அப்படின்றது அவனுடைய ரியாக்ஷன்லேயே தெரியுது. "பத்திரமா இரு" அப்படின்னு சொல்கிறான். "சாரி சார், உங்களுடைய ட்ரிங்க்கு கீழே விழுந்துருச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிங்க் கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு ஒரு பிளட்டி மேரி கொண்டு வா, என்னோட ரூமுக்கு கொண்டு வா" அப்படின்னு அவன் ரூமுடைய கீ கார்டை கொடுத்துட்டு போகிறான். போகிறான்னு சொல்கிறத விட அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு செகண்டில் அவன் எங்கே போனானே தெரியல.
அப்புறம் இவன் அந்த ட்ரிங்க்ஸ் செய்கிற இடத்துக்கு போய் அவர் வந்து ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணார். ஏதோ பட்டியோ பிளடியோ என்னமோ சொன்னார். ஓ பிளடி மேரியா அப்படின்னு அவங்க அந்த பிளடி மேரியை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அவர் ரூமில் கொண்டு வந்து சர்வ் பண்ண சொன்னார். அவர் ரூம் எங்கே இருக்குது எனக்கு தெரியாதே அப்படின்னு தாங்க சொல்ல, அங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்ககிட்ட பேசினார்ல மேனேஜர் மாதிரி ஒருத்தர், அவர் வந்து அவங்க ரூமுடைய நம்பர்ஸ் எல்லாம் காட்டுறாரு. அதில் இவனுடைய பேர் மார்க்கு அமரேற்றக்குள் அப்படின்னு இருக்குது. அவனுடைய லாஸ்ட் நேமும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நக்கன் இருந்தால அவனோட லாஸ்ட் நேமு, அப்புறம் தாரான்னு இன்னொரு பொண்ணு அவங்க லாஸ்ட் நேம், 3 பேரோட லாஸ்ட் நேம் ஒரே மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு கேட்க, இவங்க எல்லாருமே கசின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஆனால் தாரா அவங்க வரலையே அப்படின்னு கேட்க, அவங்கள கொஞ்ச நேரத்தில் வருவாங்க அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்கிறான். இதோ உன்னோட பிளடி மேரி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாங் எடுத்து பார்த்துட்டு, பார்க்கறதுக்கு பிளட் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல, அது வெறும் டொமேட்டோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போகிற இடத்துல ஜூஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துடு, மற்ற பார்ட் டைம் வேலையெல்லாம் அங்கே பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பார்ட் டைம் வேலையா வேற என்ன அப்படின்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு புரிஞ்சுடுது. சேச்சா நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய பாடிக்கு உன்னோட ஃபேஸ்க்கு வச்சு நீ அந்த மாதிரி பண்ணுவியா பண்ண மாட்டியான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது மிஸ்டர் மார்க்கு, நீ கண்டிப்பா அவரோட ஸ்டைலெல்லாம் இருக்க மாட்ட. இருந்தாலும் நான் சொல்றத கேளு. போயி குடுத்துட்டு வர வேலைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவனும் ட்ரிங்க் எடுத்துட்டு அவனோட ரூமை தேடிட்டு போகிறான். ரூம் வந்ததுமே ஃபஸ்ட்டு காலிங் பெல் அடிக்கிறான். யாரும் வந்து கதவை திறக்கல. கதவு தட்டியும் பார்க்குறான், எந்த சத்தமுமே இல்லை. அப்புறம் இவன் தான் அவன்கிட்ட கீ கார்டு கொடுத்துட்டு போனான்ல, ஸோ அந்த கீ கார்டை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு டேபிளில், இந்தாங்க சார் உங்களோட ட்ரிங்க் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போக போகிறான். போகிறதுக்கு முன்னாடி மார்க்கை பார்க்குறான். மார்க்கு பேண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் டாங்குக்கு ஒரு ஃப்ரீ ஷோ கிடைக்கிது. அவனுடைய பேக்கையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ மார்க் இவனை பார்த்து, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். கீ கார்டு வச்சு வந்த அப்படின்னு அவன் சொல்ல, நான் அதை கேட்கல, நீ எப்படி இங்கே வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்குறான். டாங்குக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் நம்மளை பார்த்து இப்படி கேட்குறான்னு. நான் வந்து இங்கே பார்ட் டைமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, இவன் காசு கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்குறான். இந்தா இந்த காசை வச்சுக்கோ, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஜாப்க்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். டாங் என்ன நினச்சிக்கிறான், அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேனேஜர் சொல்லி அனுப்புனான்ல, வேறு மாதிரி எந்த வேலையும் அங்கே போய் பார்க்காதன்னு, அதுக்காகத்தான் இப்போ இவன் காசு கொடுக்குறான்னு நினச்சிட்டு, சேச்சா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு உங்கள் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன், நான் சொல்கிறது கேளு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது, அதுவும் இந்த மாதிரி இடத்துக்கு, இந்த இடத்த பற்றி உனக்கு தெரியாது, இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படின்னு என்னமோ சொல்ல வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறான். சரி விடு, நான் சொல்கிறத கேளு, இந்த காசை பிடி, இனிமேல் எப்பயும் இங்கே வராத அப்படின்னு சொல்ல, அவன் அந்த காசை தள்ளி விட்டுட்டு, சாரி சார் எனக்கு உங்கள் காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன்னோட மேனேஜர்கிட்ட சொல்லி உன்னை வேலையிலேருந்து தூக்க சொல்லவா அப்படின்னு கேட்க, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன பண்ண உங்களை அப்படின்னு கேட்குறான். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ் டாங் அப்படின்னு அவன் சொல்ல, டாங்குக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லார்கிட்டையும் இவனோட பேர் டாங்லான் தானே சொல்லி வச்சுருக்கான். இவனுக்கு எப்படி நம்ம பேர் கரெக்டாக தெரியுது அப்படின்னு அவனை ஆச்சரியமாக பார்க்குறான். இல்லை சார் என்னோட பேர் டாங்லா அப்படின்னுட்டு அவன் அங்கேருந்து போக போகிறான். அப்போ அந்த பிளட்டு மாரி கீழே விழுந்து கண்ணாடி உடஞ்சிடுது. அவன் அந்த கண்ணாடியை தொட போகிறான். இவன் வேண்டான்னு தான், அதாவது மார்க் வேண்டான்னு தான் சொல்கிறான். ஆனால் அந்த கண்ணாடியில் இவன் கை பட்டதுமே அவன் கையிலேருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் உடனே ரத்தத்தோட ஸ்மெல்லு அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருக்குமே வந்துடுது. அதாவது அந்த பார்ட்டியில் நக்கன் கூட ஒரு பொண்ணு இருந்தால மீனா, மீனாவை தவிர அங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பிளட்டோடைய ஸ்மெல் வருது. அப்படின்னா அங்கே இருக்க எல்லாருமே வேம்பைரஸ். இதைத்தான் மார்க் சொல்ல வந்தான் போல, இந்த இடத்துல ஃபுல்லாக வேம்பைர்ஸ் இருக்காங்கன்னு. மீனா நக்கன் கிட்ட எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்க, நக்கன் மீனாவுடைய கண்ணை பார்க்க, நக்கனுடைய கண்ணோடைய கலர் சேஞ்ச் ஆகுது. அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே ஒத்துக்கிறான். அதாவது அவளை வசியம் பண்ணுறான். வேம்பயர் டைரிஸ் பார்த்தவங்களுக்கு இந்த சீனு நல்லாவே புரியும். இந்த மாதிரி வேம்பயர்ஸால் அவங்க நினைக்கிறத, அவங்க சொல்கிறத மற்றவங்கள செய்ய வைக்க முடியும். அந்த மாதிரி இவனை மீனாவை அவன் அங்கேயே நிற்க வச்சுட்டு, அவன் அந்த பிளட் ஸ்மெல் எங்கே வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு வரான். உங்களை யாராச்சும் வேம்பயர்ஸ் டைரியோ இல்லைனா ட்வைலைட்டோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது ரெண்டுமே என்னுடைய ஃபேவரெட்டு. உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே டாங்கோட கையில் அந்த ரத்தம் வந்துச்சுல்ல, அந்த ரத்தத்தை பார்த்ததுமே மார்க்கோடைய ஃபேஸ் மாறுது. அவனும் ஒரு வேம்பயர் தான். அவனோட கண்ணு கலரும் சேஞ்ச் ஆகுது. அவனுடைய பல்லும் சேஞ்ச் ஆகிடுது. அவன் டாங்கோட கையை பிடிக்கிறான். டாங் பயப்படுறான். ஆனால் மார்க் அவனுடைய கையை பிடிச்சி அவனுடைய ரத்தத்தை மட்டும் மெதுவாக லிக் பண்ணி எடுத்துடுறான். அவனை கடிக்க மாட்டான். அந்த ரத்தம் அவன் உடம்புக்குள்ளே போனதுமே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி தோணுது போல். அவன் டாங்கோடைய பக்கத்தில் போக டாங் அவனை தள்ளி விட்டுடுறான். அப்போ மார்க்குடைய உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு என்னமோ ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்னமோ ஆகுது.
டாங்குக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு அவன ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ டாங் அங்கேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகி போக போகிறான். ஆனால் மார்க் எப்படியோ பக்கத்தில் வந்து அவன் கையை ரெண்டையும் பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு அவனை செவுத்துல தள்ளி நிற்க வச்சுட்டு அவனோட கழுத்தை பார்க்குறான். அவனோட கழுத்தை கடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். பட் எப்படியோ அவனுடைய அவனுடைய எமோஷன்ஸ் அவனே கண்ட்ரோல் பண்ணிடுறான். அவன் கழுத்தை கடிக்க மாட்றான். செல்லமா அவன் காதை மட்டும் லைட்டாக கடிக்கிறான். ரத்தம் வர மாதிரி கிடையாது, ரொமான்டிக்காக. அடுத்து டாங் அவனை மறுபடியும் அவனை தள்ளி விட ட்ரை பண்ணுறான். ஆனால் மார்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா வேம்பைர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவனை பெட்டில் தள்ளிட்டு இப்பயும் அவன் பக்கத்தில் போகிறான். ஆனால் அவனால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனை கடிக்கிறதுக்காக தான் பக்கத்தில் போகிறான். ஆனால் அப்போ டாங்கோடைய கழுத்தில் ஏதோ ஒரு டாலர் இருக்குது. அந்த டாலரை பார்த்ததுமே மார்க் பயந்துட்டு பின்னாடி வந்துடுறான். அந்த நேரம் கரெக்டாக நக்கனும் அந்த பக்கம் வரான். அதாவது அந்த பிளட்டோடைய ஸ்மெல் எங்கே வருது அப்படின்னு ஸ்மெல் பண்ணிக்கிட்டு வரேன். அவன் மார்க்கோடைய ரூமுக்கு வந்துடுறான். அவன் கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண கதவு லாக் ஆகிருக்குது. யாரோ கதவை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு இங்கே டாங்கு கத்த ஆரம்பிச்சிடுறான். அவன் வாயை மூடிட்டு அவன் கண்ணையும் கட்டிடுறான். கட்டிட்டு என் கூட வா அப்படின்னுட்டு அவன் கையை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவன் அந்த விண்டோலேருந்து வெளியில் குதிக்கிறான். அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அடி எதுவும் பட மாட்டேங்குது. ஏன்னா அவன் வந்து வேம்பயர் இல்லை. வேம்பயர்ஸால் எவ்வளோ தூரத்துலேருந்து குதித்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்களால ரொம்ப வேகமாக ஓட முடியும். ஸோ அவனோட பவரை வச்சு எப்படியோ அவன் டாங்கை கூப்பிட்டுட்டு அந்த பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிறான். கீழே கரெக்டாக அவனோட கார் இருக்குது. அவனோட கார்லேயே குதிக்கிறான். தாங்குக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்க்க அவன் தாங்க இறங்கி முன்னாடி போய் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்கார சொல்கிறான். ஆனால் இன்னும் தாங்குடைய கையில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ என் கையில் ரத்தம் வருது, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், உனக்கு என்னை பற்றி தெரியாது, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியும், நீ சும்மா இரு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன என்னை பற்றி தெரியும், உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரி 2 பேர் டாங்குன்னு எப்படி கரெக்டாக சொன்ன அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு டாங்குடைய கையை பிடிச்சி வழுக்கிறான். என்ன பண்ணுற, என் கையை விடு அப்படின்னு டாங் சொல்ல நான் சொல்கிறத கேளு, அமைதியாரு அப்படின்னுட்டு அவன் கையை பிடிச்சி விழுத்து அவன் கையில் கட்டாச்சல்ல அந்த கட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணதுமே அந்த காயம் சரியாயிடுது. இது டாங்குக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னது இது, காயம் சரியாயிடுச்சு, நீ எப்படி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ மார்க்கு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்தில் நக்கன் உள்ளே வந்துடுறான். அவன் அந்த பிளட்டி மேரியை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு தெரியுது இங்கே தான் கண்டிப்பாக பிளட்டு வந்திருக்கு, பிளட்டோட ஸ்மெல் இங்கே இருந்தால் வந்துச்சுன்னு. அந்த ஜன்னல் கதவு உடஞ்சிருக்குல்ல, இவங்க 2 பேரும் வெளியில் குதிச்சாங்களே, அதை பார்க்குறான். இங்கே மார்க்கு டாங்கை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். போய் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த வண்டி நிற்குது. மார்க்கு வண்டி விட்டு கீழே இறங்குறான். இவனே இறங்க சொல்கிறான். டாங்குக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம எதுக்கு இவன் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி கடுப்பாக அங்கேருந்து இறங்குறான். ஆனால் நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற சொல்லு, நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் அதெல்லாம் சொல்லாமல் அந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுறான். நான்லாம் அங்கே போக மாட்டேன், நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல உனக்கு உண்மை தெரியணும் அதானே, வா நான் உனக்கு உண்மை என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். அது ஏதோ மார்க்கெட் மாதிரி இருக்குது. அங்கே ஏதோ நிறைய கறி விற்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது. அங்கே இருக்கிற ஆளுங்களை பார்க்குறதுக்கு டாங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுதான் சான்ஸு, இவன் முன்னாடி தான் நடந்து போய்கிட்டு இருக்கான், நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு அவன் வேற ஒரு ஸ்ட்ரீட்டில் பூந்து ஓடி போகிறான். அப்போ அங்கே ஒரு கறிக்கடை இருக்குது. அங்கே யாரோ ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன்கிட்ட இவன் பேச ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த கறிக்கடைக்காரன் வெளியில் வந்து என்னடா எங்கள் பிரச்சனை, என்ன எங்கள் சண்டை அப்படின்னு என்னமோ கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன பையன் அந்த கறிக்கடைக்காரனை பிடிச்சி கடிக்கிறான். அதாவது அந்த சின்ன பையன் வேம்பயர். அதை பார்த்த டாங்கு இன்னும் ரொம்ப பயந்துடுறான். இப்போ கீழே விழ போனால அதில் இவன் கையில் காயம் பட்டிருக்குது. மறுபடியும் இப்போ டாங்கோட கையிலேருந்து ரத்தம் வருது. ஸோ அவனுக்கு பயமாயிடுது, இந்த வேம்பயர் நம்மளை இப்போ அட்டாக் பண்ணுமோ என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அவன் நினச்ச மாதிரி அந்த சின்ன பையன் இவனை தான் அட்டாக் பண்ண வரான். ஆனால் அவன் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே அங்கே மார்க் வந்துடுறான். மார்க் வந்து அந்த இன்னொரு வேம்பயரை அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டுடுறான். அந்த சின்ன வேம்பயரும் இவனை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். என்ன இடம் இது, இவங்கெல்லாம் யார், இங்கேருந்து நான் போகணும் அப்படின்னு சொல்ல வா நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறான். ஆனால் மார்க்கு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் தான் ரொம்ப வேகமாக போவான்ல, அவனோட ஃபாஸ்ட்டுக்கே அவன் டாங்கையும் கூட்டிகிட்டு போயிடுறான். அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் போல். அவன் வீட்டுக்கிட்ட போயிட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட டாங்கு தயங்குறான் உள்ளே வர்றதுக்கு. அப்போ ஒரு ஆண்டி வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. அவங்க டாங்கை பார்த்துட்டு மார்க் கிட்ட கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்க இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த ஆன்ட்டி டாங்கை பார்த்து உள்ளே வா பயப்படாத,
நான் உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் உள்ள வா அப்படின்னு கூப்பிட, அதுக்கு மார்க்கு அவன் என்ன சின்ன பையனா, ஸ்நாக்ஸ் கொடுத்து உள்ள கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆன்ட்டி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை பார்த்தா நீ இன்னும் ஷாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் எல்லாம் சரியாயிடும், உனக்கு எல்லாமே என்னன்னு தெரிய வரும், உள்ள வா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நாங்கள் உள்ளே கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் டாங்கு, நான் என்னோட வீட்டுக்கு என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்ல, இந்த டைம் நீ வெளியில் போனால் அது உனக்கு தான் ஆபத்து, எல்லாரும் வெளியில தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, என்ன போறியா அப்படின்னு கேட்க, அவன் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆன்ட்டி தான், ப்ளீஸ் உள்ளே வா, உள்ளே வந்து பேசு, அப்புறமா நீ நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த இடம் 100% சேஃபு, மார்க் உன்னை பயமுறுத்த மாதிரி நான் உன்னை பயமுறுத்த மாட்டேன், உள்ளே வா அப்படின்னு எப்படியோ பேசி அவனை சமாதானப்படுத்தி ஆன்ட்டி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மார்க்கும் பின்னாடியே உள்ளே வரான். அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இருந்தாலும் டாங் அதை பயந்துக்கிட்டே பார்க்குறான். அங்கே ஒரு கண்ணாடி ஜாடி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பட்டர்ஃப்ளை இருக்குது. அது செத்துப்போன பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தா திடீர்னு எழுந்திரிச்சு பறக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் இவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சேரில் போய் உட்காந்துக்க. அப்போ ஆன்ட்டி சொல்கிறாங்க, நான் போய் உங்களுக்கு டீ ரெடி பண்ணுறேன், டாங் உனக்கு நான் சொன்ன மாதிரியே ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ டாங் கேட்குறான், இங்கே என்ன நடக்குது, எப்பயாச்சும் உண்மையை சொல்கிறீங்களா, உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும், ஆன்ட்டி என்னோட பேர் கரெக்டாக சொல்கிறாங்களே, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறான். அப்புறம் மார்க்கெட்டில் நான் பார்த்தேனே அது யார் அப்படின்னு கேட்குறான். உனக்கு இப்போ நிறைய கொஷின்ஸ் இருக்கும், சொல்லப்போனால் இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதானே, நான் யாரை சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, நீ தான் மார்க் அமராற்றக்கோள் அப்படின்னு என்னோட பேரை சொல்ல, அது என்னோட பேர், ஆனால் உன்னோட இப்போ கொஷின் இப்போ அது கிடையாது, நான் யாருன்னு இல்லாமல் நான் என்ன, நான் ஒரு என்ன கிரியேச்சர்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டாங் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அப்போ அந்த பட்டாம்பூச்சி ஒரு சிலந்தி வேலையில் போய் உட்காருது. அப்போ மார்க் சொல்கிறான், நான் மனுஷன் கிடையாது, நான் வந்து இம்மார்ட்டல், இம்மார்ட்டல்னால் சாவே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த செத்துப்போன பட்டாம்பூச்சிக்கு மறுபடியும் இவன் உயிர் கொடுக்க, மறுபடியும் அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகுது. இதெல்லாம் டாங் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னு அவனோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் யார் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். டாங்குக்கு இன்னும் சரியாக புரியல. அப்போ அவன் பக்கத்தில் வந்து, உனக்கு இப்போ நான் யாருன்னு சரியாக புரிய மாட்டேங்குதா அப்படின்னுட்டு அவனோட கையை மெதுவாக தடவிக்கிட்டே அவன் கையை பிடிச்சிட்டு, என்னுடைய சாப்பாடு என்ன தெரியுமா, மனுஷங்களுடைய பிளட்டு தான் அப்படின்னு சொல்ல, உடனே டாங் பயந்துட்டு அவன்கிட்ட இருந்து அவனோட கையை இழுத்துக்கிறான். இப்போ டாங்குக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவன் யாருன்னு. நீ ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்கிறான். இந்த சீனை பார்க்கறதுக்கு அப்படியே அந்த ட்வைலைட் சீன் மாதிரியே இருக்குது. அப்போ மார்க் சொல்கிறான், உன்னோட பிளட்டை தான் நாங்கள் கோல்டன் பிளட்டுன்னு சொல்லுவோம், அதாவது இருக்கிற பிளட்டுலேயே ரொம்ப டேஸ்டான பிளட்டு உன்னுடைய பிளட்டு தான் அப்படின்னு சொல்கிறான். இது ரொம்ப ரேர், ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ப்ரெஷியஸான பிளட்டு, அதனால தான் வேம்பயர்ஸ் எல்லாருக்குமே உன்னோட பிளட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகத்தான் உன்னை ஏமாத்துறதுக்காக உனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே உன்னை ஏமாற்றி வச்சுருக்காங்க. உன்னோட பிளட்டு ஒரு சொட்டு வெளியில் வந்தாலும் எல்லா வேம்பயர்ஸ்க்கும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தது உன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான். அதாவது இத்தனை நாள் நான் எப்படி உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி இப்போயும் நான் உன்னை ப்ரொடெக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். தாங்கக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா இத்தனை நாளா என் லைஃப்பில் எல்லாரும் என்கிட்ட சொன்னது, நீ ரொம்ப வீக் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்குறான். ஆனால் நான் தான் இப்போ உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன்ல அப்படின்னு மார்க் சொல்கிறான். அதாவது இப்போ என் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியில் வந்தாலும் வேம்பைர்ஸ் எல்லாம் என்னை தேடி வந்துடுவாங்க அப்படி தானே, அப்படின்னா ஒரு வேம்பயர் என்னை கடிச்சா நானும் ஒரு வேம்பயர் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்க, அதுக்கு மார்க் லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, உன்னோட பிளட்டு வந்து சாதா பிளட்டு கிடையாது, அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட, உன்னோட பிளட்டை குடிக்க ஆரம்பிச்சிட்டா உன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு தான் வேம்பயர் சொன்ன விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்க முடியாது, ஸோ உன்னால் வேம்பயர் ஆக முடியாதுன்னு சொல்கிறான். இப்படியே பேசிக்கிட்டே அவன் பக்கத்தில் போய் நிற்கிறான். மார்க் மெதுவாக டாங்கோடைய கையை காலை அவனோட முகத்தை அப்படியே தடவிக்கிட்டே அவங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் நிறையா வேம்பயர்ஸ் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வேம்பயர்ஸ் எப்படி பிளட்டுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி ரொமான்ஸ்லேயே அவங்கள அடிச்சுக்க முடியாது. மார்க் இங்கே அவனுடைய ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். உன்னோட ஒரு சொட்டு பிளட்டே என்னை எந்த அளவுக்கு ஆக்கிடுச்சு பாரு, ஸோ உன்னோட பிளட்டை அவ்வளோ சாதாரணமாக நீ நினைக்காத, ஆனால் நான் ஏன், எனக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்குறான்.
உன்னோட பிளட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னுட்டு அவன் உன்னோட பிளட்டு மட்டும் எனக்கு குடிக்க சான்ஸ் கிடைச்சா அப்படின்ற மாதிரி அவன் பக்கத்தில் வர டாங்க பயந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறான். அப்போ மார்க் அவன் கையை பிடிச்சிட்டு, பயப்படாத, ஆனால் நான் உன்னோட பிளட்டை குடிக்க மாட்டேன், உன்னை ப்ரொடெக்ட் தான் பண்ணுவேன், இத்தனை நாள் எப்படி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். தாங்குக்கு ஒன்றும் புரியல. அதாவது இவனை சின்ன வயசுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இவன் தான். இவன் ஒரு டைம் யாரும் இல்லாத டைம் இவன் தனியாக விளையாட போகும்போது இவன் கீழே விழ போவான்ல, அப்பயும் மார்க் தான் அவனை வந்து காப்பாற்றிருப்பான். அப்போ கீழே ஒரு செயின் கிடக்கும். அந்த செயின் எடுத்து அவன் கழுத்தில் போட்டுக்கிறான். அந்த செயினை பார்த்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்க் பயந்தான். அப்புறம் இவன் மாடியில் துணி காய போடும்போது இவன் மேலே ஒரு கம்பி விழ வரும்ல, அந்த கம்பியை அந்த பக்கமாக தள்ளி விட்டு இவனை காப்பாற்றினதும் இவன் தான். தூரத்துலேருந்து இவன் தான், அதாவது மார்க்கு தான் டாங்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ ஓடி வரும்போது மறுபடியும் அவனோட கையில் அடிபட்டுச்சுல, அந்த கையை பிடிச்சி இவன் அந்த காயத்தில் முத்தம் கொடுக்க அந்த காயம் சரியாயிடுது. தாங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவன் சொல்கிறான், என்னோட வேலை உன்னை காப்பாற்றுறது தான், உன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் என்னோட டியூட்டி, ஸோ நீ என்னை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அவன் எதுவும் சொல்லாமல் மார்க்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட எபிசோடு 1 முடியுது. இந்த எபிசோடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா ஆல்ரெடி நம்ம பார்த்த வேம்பைர்ஸ் ட்ராமாவிலேருந்து இன்ஸ்பயர்ட் ஆகி எடுத்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கான்செப்ட் தான் அந்த மாதிரி இருக்குது தவிர ஸ்டோரி புதுசாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன் என்னாச்சு அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ வேப்ஸ். பை.